நார்ச்சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கிற வாழைக்காவை வச்சு இன்னைக்கு வாழைக்காய் பொடிமாஸ் தான் செய்ய போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 வாழைக்காவை அதோட மேல் பகுதி கீழ்பகுதிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல தண்ணிய சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவை அது கூட சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 70 to 80% அளவு வெந்தா போதும். ரொம்ப குழைவா வெந்துடக்கூடாது. வாழைக்காய் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமா ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே இதுல கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற வாழைக்காவை கேரட் துருவுறதுல துருவி எடுத்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். இது ஓரளவு வதங்கின உடனே இதுல தேவையான அளவுக்கு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போன உடனே இதுல 1/4 கப் அளவு துருவன தேங்காவை சேர்த்துக்கிறேன். எனக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமா போட்டா பிடிக்கும்ன்றதுனால இவ்வளவு சேர்த்திருக்கேன். நீங்க கொஞ்சம் குறைவா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான வாழைக்காய் பொடிமாஸ் ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.